சொல்லுங்க. 30 வயசுக்குள்ள அதுவும் அந்த கட்சிக்காரங்க எல்லாம் உட்கார மாட்டாங்க. அந்த தொகுதியில இருக்காங்கல்ல பசங்கள அவங்களதான் அவங்க இது பண்ணி அனுப்புவாங்க. 2 போட்டோ கொடு, அதுக்கப்புறம் ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. அது போட்டுன்னு போய் நம்ம உள்ள உட்காருவோம். யார் யார் வர்றாங்க, யார் யார் போறாங்க, அவங்க பேர் என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாமே டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்புவோம். சும்மா நம்ம கிட்டே விடுறாங்க. இவங்க இருக்காங்களான்னு இவங்களுக்கு வேலை பார்த்ததே நாங்க தான். இவங்க நம்ம கிட்டே சொல்றாங்க. இல்ல இது என்னன்னா, இது பூத் ஏஜென்ட்னா வந்து பாத்தீங்கன்னா, ஏதோ ராக்கெட் விடுற மாதிரி. இல்ல இவங்க சொல்ற இவங்களுக்கு வேலை பார்த்தது நம்ம தான். இவங்க நமக்குள்ளே சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல அப்படி இல்லைங்க. இது எல்லாமே வாய் இருக்குன்னு பேசுறதுங்க. பூத் ஏஜென்ட் இப்போ போறது ஒரு பெரிய விஷயமா? அது ஆள் இல்லாதவன் கட்சியில எவனுமே இல்லாதவனுக்கு தான் அது பஞ்சாயத்து. என்னங்க போய் தேடி பிடிக்கணும். பூத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆள் போடணுங்கிறது. இங்க வாலண்டியரா போய் 50 பேர் நிப்பாங்க பசங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. இப்ப அன்னைக்கு கோயம்புத்தூர்ல வந்து அவ்வளவு பேர் வந்து அவ்வளவு பசங்க, பொண்ணுங்க எல்லாம் கூடுனாங்க. இதுல என்ன ஆள் குடுத்து கூட்டிட்டு வந்தாங்களா? என்ன பண்ணாங்கங்க? ஸோ அண்ட் அதுல சில 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 இம்மெச்சூர்னஸ் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்பதான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு. அது ஒண்ணும் 25 வருஷம் ஆவல. அப்படிங்கிறப்ப இன்னும் ரசிகர்களா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்பிள் இருக்கதான் செய்வாங்க. அதுல சில எப்படி சொல்றது? ஒரு உணர்ச்சி மீதியில சில விஷயங்கள் பண்ணதான் செய்வாங்க. அது ரொம்ப சாதாரணம் அது. அது ரொம்ப பெரிய வேற எதுவும் பண்ணலையே. அந்த பசங்க என்ன விரும்பத்தகாத செயல்கள் செய்யலையே. அவனுடைய ரொம்ப ஐடியல பார்க்கணும். அதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில பார்த்துரணும்னு நெனச்சான். அவ்வளதான். அத தாண்டி அந்த பசங்க எதுவும் செய்யல. அவன் பாரு இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துல 2, 3 மாசத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வரும். அவன் புரிஞ்சுக்குவான். இனிமே வந்து இது அரசியல் கட்சி. சரி இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். என்னமோ இவனுங்க வந்து ஓட்ட வந்து இவனுங்க தான் கண்டுபிடிச்ச மாரியுமே, வோட்டிங் மிஷின் இவனுங்க தான் கண்டுபிடிச்ச மாரியுமே, அப்புறம் பொழுது பொழு ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு ஓடிர்றேன். ஏன்னா நான் போட்டு உங்கள டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க ஒரு வைப்ல இருப்பீங்க. என்னன்னா, இது அரசியல் சாசனத்த வந்து இவனுங்க தான் கண்டுபிடிச்சு, அம்பேத்கருக்கு கூட வந்து இவனுங்க தான் எழுதுன மாரியுமே, இப்படியே தான் பேசுவானுங்க பார்த்தீங்கன்னா. அதாவது சாசனப்படி அப்படிங்குவானுங்க. என்னடா சாசனம்? ஏன்டா அவ்வளவு தூரம் நியாயமா வந்து நீங்க ஆட்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாருமே, எதுக்கு அரசியல் வர்றாரு? தேவையே இருக்காதே. அவரு செவனேன்னு போய் நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு வேலைய பார்த்துட்டு இருந்திருப்பாப்டில்ல. நீங்க அந்த அளவுக்கு பூத் ஏஜென்ட் நீங்க வந்து அரசியலா பார்த்து மக்களுக்கு சேவை செய்ன்னு செஞ்சிருந்தீங்கன்னா, எதுக்கப்பா இன்னொரு கட்சி? மக்கள் மொத நாளே சொல்லியிருப்பான். "தம்பி நீ எல்லாம் தேவையில்லப்பா. எங்களுக்கு திமுகவே போதும். அட்டகாசமா பண்றாங்க. நீ எதுக்குப்பா இப்போ தேவையில்லாம உள்ள வர்ற?" இப்போ ஒரு துபாய் இருக்குன்னு வச்சுக்கங்க. அது மன்னராட்சி தான். அங்க போய் ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சிட முடியுமா? "வேலைய பார்றா, எங்க மன்னரே சரியா இருக்காரு. வேலைய பார்றான்ருவானுங்க." அப்ப ஆட்சியாளர்கள் நல்லா இருக்கும்போது அங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் தேவையே படுறதில்ல. நம்ம புரியிற ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ்ல பாத்ரூம் கழுவுறதுல ரூ. 400 கோடி காச காணோம். ஒரு பேசிக் ஒரு பாத்ரூமு, ஒரு ரோடு இதுலயே ஒண்ணையும் காணோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பொழுதன்னைக்கு போயிட்டு, விஜய் எதை செய்வார்? விஜய் சங்கியா? இந்த கோவன்னு ஒரு ஆள் அந்த ஆளு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். அந்த ஆளுக்கு போட்டே ஆவணும். அவன் பார்த்தீங்கன்னா, பெரியாரியவாதியாம். என்ன பெரிய சிகப்பு துண்டு கட்னா இவனுங்க எல்லாம் பூரா பெரியார் என்ன சொன்னாரு? அடுத்தவன போய் அடுத்தவன் பர்சனல் பேச சொன்னாரா? அ அதான் சொன்னாரா? இந்த வாய் கிழியுத அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய இது வந்து வாயே தொறக்கலையே! போட்டு எல்லாம் குமுறுன்னு குமுறுனதுக்கப்புறம் 3 நாளைக்கு அப்புறம் இந்த பழைய மத்தாளத்த எடுத்துட்டு வர்றாப்படி கோவன். "பார்த்தீர்களா சாராயம்" அப்படின்னு அது வேற வழி இல்லாம பாடுறது. "என்னடா பண்றது? அடிக்கிறானுங்களே" அப்படின்னு பாடுறாப்படி. அப்போ நீங்க எதுக்கு விஜய் அவருடைய பர்சனல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அ அரசியல்னா அரசியலா பேசு. பேசு என்ன வேணா பேசு. ஒரு பிஜேபி ஏஜென்ட்ன்னு சொல்லு, இல்ல இந்த ஏஜென்ட்ன்னு சொல்லு, அமெரிக்க சிஐஏ ஏஜென்ட்ன்னு சொல்லு, ரஷ்யா கேஜிபி ஏஜென்ட்ன்னு சொல்லு. என்ன வேணா சொல்லு. என்ன அதெல்லாம் கேட்டுக்கிறோம். வேற வழியில கேட்டுக்கிறோம். பெர்சனல் பேசுற அளவுக்கு நீங்கலாம் பெர்சனலா பயங்கரமா இருக்கீங்களாடா? அ உங்க பெர்சனல்லாம் அப்படியே மணக்குதா? நான் கேட்கிறேன். இல்ல நம்ம பேசினா தாங்குவாங்கல்ல ப்ரோ. அண்ணன் இல்லைங்க. சொல்லி இல்ல கொடுத்துருக்காரு. சொல்றேன் நானு. பர்சனல் உள்ள அதனால போகாத. சைலண்டா இருக்கேன் நானு. நீ அரசியலா பேசு. தாராளமா பேசு. அவரோட அரசியல் கொள்கை பத்தி பேசு. இந்த கொள்கை எனக்கு பிடிக்கல. இது தமிழக மக்களுக்கு பிரயோஜனம் இல்ல. இதெல்லாம் எதுக்கு அவரு பேசுறாருன்னு பேசு. அது ஓகே. அது அரசியல் அது. அது வந்து பண்பட்ட அரசியல். பேசு. அரசியலா எதிர்கொள். அத விட்டு பர்சனல் புடிச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தொங்கு தொங்குன்னு தொங்குறது. பிரதர் உண்மைய இப்ப சொல்லிட்டு போயிடுறேன் உங்களுக்கு. இது மேட்டர் என்னன்னா, அவர் கிட்டத்தட்ட ஒரு 15% ஓட்டு மினிமம் வாங்க போறாருங்க விஜய்.
அது 20% ஆனால் ஆகும். இதுதான் உண்மைங்க. பிளாட்டன்ட் உண்மை இதுதான். ம். பெரிய ஆளுங்கட்சிக்கு வந்து பெரிய சிம்ம சொப்பனமா இருக்க போறது விஜய் தான். இதுதான் உண்மை. அது அது வந்து அவங்களுக்கு அவ்ளோ டென்ஷன வந்து உருவாக்குது. இது என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன பொய்ய சொல்லி வந்து ஓட்ட திசை திருப்புறதுன்னு தெரியல. எல்லாம் சின்ன பசங்க. ஏன்னா கடைசியில வந்து ஓட்டர் ஐடில உங்களுக்கு நீங்க போய் ஓட்டு போடுறப்போ, அ ஓட்டர் ஐடி வந்து உள்ள அந்த லிஸ்ட்ல இல்லாத மாரி பார்த்துக்குவாய்ங்க. அது வேணா பண்ணுவாய்ங்க மேக்ஸிமம். அ அதர்வைஸ் இருந்ததுன்னா, அந்த பையன் போய் யாருக்கு ஓட்டு போடுவான்? என்ன பண்ணுவான்னே புரியல. அந்த அந்த ஒரு இது வந்துருச்சு. அண்ட் இன்னொன்னு ஜூன்லேருந்து ஒரு நடைப்பயணமோ, ஏதோ ஒரு பெரிய கேம்பெயின் ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அம் நீங்க அதுல வந்து இன்னும் இன்னும் பயங்கரமான ட்ராக்ஷன் நடக்கும். ஆ ஸோ இதெல்லாம் என்ன எப்படி சமாளிக்க போறதுன்னே தெரியாம இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஒரு சேலஞ்ச் வந்துட்டே இருக்கணுங்க. ஒரு ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஒரு நாளைக்கு விஜய் அண்ணனே நாளைக்கு ஒரு ஆட்சியில உட்கார்ந்தா கூட, ஒரு வேள நான் சொல்றேன். அவருக்கு ஒரு எதிரி, ஒரு எதிர்க்கட்சி. இது வந்து ஒரு பேலன்ஸ் ஜனநாயகங்கிறது ஒரு பேலன்ஸ் வேணுங்க. ஒரே ஒருத்தன் மோனோபோலியா, நான் தான் ஆட்சி, எனக்கு எதிரா ஒருத்தனும் கிடையாது. பேசினவன பூரா வந்து நான் வந்து பங்கம் செய்வேன்னா, அது அது ஜனநாயகமே கிடையாதுங்க. ஸோ விஜய் அண்ணன பொறுத்தவரைக்கும் சரிப்பட்டிக்குவாரு. இப்பதாங்க கட்சி தொடங்கியிருக்காரு. தைரியமா இவனுங்க என்ன ஃபர்ஸ்ட் சொன்னானுங்க, கட்சியே தொடங்க மாட்டாரு. அவரு பயந்துட்டு இருக்காரு அப்டின்ட்டு வந்து 2 மாசம் வந்து ஊதிட்டு இருந்தானுங்க மகுடி. அப்புறம் தொடங்குனாரு. தொடங்குனதுக்கு அப்புறம் என்ன ஊதிட்டு இருந்தானுங்க 1 மாசம். தொடங்கிட்டாரு. மீட்டிங் எல்லாம் போடவே முடியாது. அதுக்கு மிகப்பெரிய ஆகாய சூரம் பண்றது. ஆஹா! ஓஹோன்னானுங்க. அப்புறம் பார்த்தா 10,00,000 பேர் மீட்டிங்க்கு வட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அது என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, ஒரு 2 மாசம். இல்ல 1,00,000 பேர் தான் வந்தாங்க. அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருந்தானுங்க எல்லாம். அதுவும் உண்மை இல்லன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்குமே தெரியும். 10,00,000 பேர் உள்ள போயிருக்காங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதையும் மண்டைய பிச்சுட்டு இருந்தாய்ங்க. சரி அதுக்கப்புறம் ஏதாவது குழப்பத்த உண்டுவாக்கலாம்ன்னு பார்த்தா, இந்த அ உள்ள உட்காந்துட்டு ஆதவ அர்ஜுனா இப்படி ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருந்தாய்ங்க. பட் ஆனா சின்ன பசங்க போய் டிபேட்ல போய் சேர்றானுங்க. அப்படித்தான் அரசியல் கத்துக்குவாங்கங்க. இப்ப யாரும் பெரிய பிஹெச்டி படிக்கல. இவங்க எல்லாரும் இவங்க தாத்தாக்கள் இவங்கலாம் முதல்ல அரசியலுக்குள்ள இறங்கும்போது 1000 தப்பு பண்ணியிருப்பாங்க. பசங்க கத்துக்குவாங்க. அதாவது அரசியல் படுத்தப்படாத ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்த விஜய் வந்து அரசியல் படுத்துறாரு. அதுவே மிகப்பெரிய ஒரு சமூக சேவை அது. அவன் கத்துக்குவான். இது என்ன பெரிய இதா அது? அ? அவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு சப்ஜெக்ட்ட படிச்சு, ஒரு கோடிங் படிச்சான்னா, 6 மாசத்துல படிச்சு போய் ஒரு வேலைக்கு உட்கார்ந்து அடிச்சு தூக்கிட்டு வந்துறானுங்க பசங்க. இது என்ன அரசியல்ன்னு பெரிய ராக்கெட் சயின்ஸா அது? மக்கள போய் சென்றட, மக்களுக்கு நல்லது செய். இவ்வளவுதான் அரசியலு. இதை தாண்டி ஒண்ணும் பெருசா அரசியல் இல்லைங்க. கேட்டா வுட்டா ஆத்தாத்துன்னு ஆத்துவானுங்க. நான் இப்பவும் சொல்றேன் பிரதர். திமுக வந்து உண்மையாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுச்சுன்னா, நான் இங்க இந்த இடத்துல இப்ப சொல்லுவேன் நானு. விஜய் அண்ணா தேவையில்லன்னு அப்ப சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நானு. தேவையில்லைங்க எங்களுக்கு திமுக ஆட்சி ஓகே அப்படின்ருவேன். அவங்க நல்லது செய்றாங்க. இல்லங்கல்ல. ஆனா அதுக்கு மேல என்னன்னா மோனோபோலி என்ன என்ன யாருமே எதுவுமே பேசக்கூடாதுன்னா அது என்னது அது எப்படி அது? அ? எல்லாரும் பேசுறது தானே ஜனநாயகம். பேசினாலே அவன் மோசமானவன்னு அவன போட்டு பர்சனலா டெரகேட்டரி அத பண்றது அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு செயல் அதெல்லாம். நல்லது இப்ப இன்னைக்கு எல்லாருமே எதிர்த்து பேசுறாங்க, சண்டை போடுறாங்க. அப்படிதான் இருக்கணும் ஜனநாயகம்னா. அப்படிதான் இருக்கணும். ஒரு ஒரு ஐயா கலைஞர் ஐயா இருந்தாருன்னா, ஒரு ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. 2 பேரும் சண்டை போட்டங்காட்டிக்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வந்துச்சு. ஓரளவுக்காவது ஒரு பேசிக் மினிமமாவது 2 பேரும் போட்டி போட்டு ஒண்ணு பண்ணாங்க. போட்டி இல்லன்னா, நீங்க நினைக்கிறதா ஆச்சு. அதையெல்லாம் இனி அலோவ் பண்ண மாட்டாங்க. மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. 2026 அவர் விஜய் அண்ணா சொன்னத இங்க சொல்லிட்டு திருப்பி இதோட முடிச்சுக்கிறேன். அவர் சொன்னத திருப்பி சொல்றேன். இங்க ஆட்சியில அமர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விஜய் அண்ணா ஒருத்தர்னால பண்ணக்கூடிய செயல் மட்டும் கிடையாது. இது நீங்க எல்லாரும் சேர்ந்து இழுக்க போற தேர். கட்சிக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா, நீங்க போய் ஒரு 5 பேர்த்துக்கு ஒரு பேசிக் காமன் ஹெல்ப் பண்ணீங்கனாலே, அது உங்களுக்கு வந்து ஒரு ஓட்டா மாற்றி தரப்படும். நீங்க பேசிக் காமன் ஹெல்ப்னா, நீங்க போய் காசு எடுத்துட்டு போய் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பாட்டி இருக்கிறாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. அவருக்கு முதியோர் பென்ஷன் வரணும். ஒரு 1 மணி நேரம் உங்க டைம் செலவு பண்ணி, அந்த முதியோர் பென்ஷனுக்கு வந்து போய் எழுதி, போய் போட்டு தந்தீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த பாட்டி உங்கள ஞாபகம் வச்சுக்கும். "பார்றா அந்த பையன் வந்தான்டான்ட்டு." பாட்டி நான் கட்சின்னே சொல்லுங்க. நான் இந்த கட்சி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுங்க. இதுதான் இப்படிதான் எல்லா பெரிய கட்சியிலும் வளர்ந்துச்சுங்க. அப்போ மக்களுக்கான அந்த பேசிக் உதவிகள நீங்க போய் காசு குடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லைங்க. எல்லாரும் போய் சாப்பாடு குடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாரும் பண்ண முடியாதுங்க. எல்லார்த்துட்டயும் காசு இல்ல. எல்லாம் சின்ன பசங்க. எல்லார்த்துட்டயும் காசு கிடையாது.
அவங்களுக்கான பேசிக் உதவிகள செஞ்சு, அந்த ஏரியால, உங்க ஏரியால, உங்க வார்டுல நல்ல பேர் வாங்குனீங்கனாலே போதுங்க. அதெல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து ஓட்டா கண்டிப்பா மாறும். அண்ட் இன்னொன்னு பொலிட்டிக்ஸ்ங்கிறது ஒரு லாங்கான ஒரு ஜர்னிங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷத்துல, 3 வருஷத்துல டக்குனு ஆட்சிக்கு வந்து அது அப்படி கிடையாது. அது மராத்தான் மாரி அது. ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு உள்ள போங்க. பெருசா ஜெயிச்சு வாங்க. கடைசியான ரெக்வெஸ்ட் என்னன்னா, யார் எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசினாலும், உங்க தரத்த நீங்க விட்டு குடுத்துறாதீங்க. ஏன்னா, அவனுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. வெறுங்கையில கிண்டுறான். உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி இருக்குது. நீங்க வந்து நாளைக்கு வந்து ஒரு பொதுமக்கள சந்திக்க போற ஒரு இடத்துல வந்து நீங்க இருக்கிறீங்க. அப்படிங்கிறப்போ, எதிராளி வந்து என்ன வேணாலும் பேசுவான். ஏன்னா, அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. அவன் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால வாய் இருக்குன்னு எதனா பேசுவானுங்க. அவங்க பேசுற டென்ஷன் ஆயிட்டு, நீங்க அவங்களோட தரத்துக்கு நீங்க இறங்கி பேசிறாதீங்க. அதை மட்டும் ஓரளவுக்கு அந்த டிக்னிட்டி மெயின்டெயின் பண்ணிட்டீங்கனாலே போதுங்க. கண்டிப்பா வர்ற எலக்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு ம் நிச்சயமா இவங்க என்னத்த சொன்னாலும், தா தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய புல் இருக்கிறது எவனாலயுமே மறுக்க முடியல. நான் எங்க ஊர்ல அவிநாசியில நான் ஒரு 10, 15 திமுக காரங்கிட்ட பேசினேன். அதுல ஒரு 10 பேர் மாத்தி ஓட்டு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இது வந்து சும்மா வாண்டடா கேட்கல. வாலண்டியரா அவங்க சொல்றாங்க. ஸோ எல்லாருமே இந்த சேஞ்சுக்கு ரெடி ஆகுறாங்க. அண்டர்லையிங்கா ஒரு பெரிய டெக்டானிக் ஷிஃப்ட் ஒண்ணு நடந்துட்டு இருக்குது உள்ள. அரசியல்ல எல்லாருமே ஒரு புதுமைய விரும்புறாங்க. அ அதுதான் ஆளுங்கட்சிய கோவமடைய செய்யுது. அதனால இன்னும் பல தாக்குதல்கள், பல்முனை தாக்குதல்கள் உங்களுக்கு வரும். இன்னும் எலக்ஷனுக்குள்ள இப்ப என்னென்னமோ வரும். ஃபேஸ் பண்ணுங்க. உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட் கண்டிப்பா மக்கள் நியாயமா இருந்தா மக்கள் சப்போர்ட் பண்ணிருவாங்க. அவ்வளோதாங்க. மக்கள் சக்திய தாண்டி ஒண்ணும் கிடையாது. கோயம்புத்தூர்லன்னு நீங்க எத்தன என்ன 5 பிரியாணி குடுத்தாலும் கோயம்புத்தூர்ல அவ்வளோ கூட்டம்லாம் கூட்டவே முடியாது. கோயம்புத்தூர் மக்கள்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வெளில வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அது நீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டாங்க. நீங்க அது வந்து நீங்க பஸ் வச்சு கூப்பிட்டாலும், பிரியாணி வச்சு கூப்பிட்டாலும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ கூட்டம் வருதுன்னா அவர நம்புறாங்கன்னு அர்த்தம். பெருசா நம்புறாங்க. இதுதான் பெரிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரே கிலி. அ எப்புட்றா நாம கூட்ட முடியலையே அப்படிங்கிறது தான் டென்ஷன். அது பேசதான் செய்வாங்க. ஸோ வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நான் நாளைக்கு இந்த கோவண பத்தி ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா. நான் இதுவரைக்கும் இந்த மாரி வீடியோலாம் போட்டதில்ல. அந்த ஆள பத்தி போடணும். பெரிய இவரு அப்படியே மத்த ஆளத்த வச்சுட்டு பார்த்தா டுங்கு டுக்கு டுங்கு டுக்குன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப பாரு பார்த்தீங்கன்னா, சும்மா தாவேக்கா உஷாராம். மத்தவன் பூரா எல்லாம் நாட்டுக்கு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே தள்ளிட்டு இருக்கானுங்க. தாவேக்கா உஷாராம். ஏன்டா, அ எங்க நேரா பாடு பார்ப்போம் மோடிய பத்தி. பாடு. நல்லா தெளிவா பாடு பார்ப்போம். இங்க ஆக்ரோஷமா பாடு பார்ப்போம். ஸ்கெட்ச போட்டு தூக்கிட்டு போயிருவாய்ங்க. அதனால அங்க அங்க பாட முடியாது. அதனால தாவேக்கா உஷாரு, தாவேக்கா உஷாருன்னு. அதான் அவங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறாய்ங்க. அவங்க இன்செக்யூரிட்டிக்கு அவங்களே சொல்லிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். தாவேக்கா உஷாரு, ஏய் உஷாரு, ஏய் உஷாரு. இந்த வடிவேலு ஏதோ படத்துல டான்ஸ் ஆடும். அந்த மாரி ஆடிட்டு இருக்கான் அந்த கோவன்னு. இவனுங்களெல்லாம் வந்து ஒரு நாள் போராளின்னு நெனச்சுட்டு இருந்தா, ஆஹா! இவனுங்கலாம் உண்மையாலுமே சமூகத்த மாத்த போறானுங்க அப்டின்ட்டு. டேய்! என்னடா இந்த வாயெல்லாம் எங்கடா போச்சு? தமிழ்நாட்டுல அவ்வளோ பெரிய இஷ்யூஸ் எல்லாம் நடக்கும்போது எங்கடா போனீங்க நீங்கலாம்? அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்து அவ்வளோ பிரச்சனைகள் நடந்து எங்க இந்த மத்தாளத்த எடுத்துட்டு எங்க போன நீங்க? அப்படியே டும் டும்னு அடிக்க வேண்டியது தானே இன்னைக்கு வந்து. ஏன் இது பண்ணலான்னு கேட்க வேண்டியது தானே? அ கள்ளக்குறிச்சியில அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் ட்ராஜடி நடந்ததுல்ல. அப்ப நீ 4 நாள் பாடியிருக்கணும்ல. அ அவ்வளோ பேர் இறந்து போனாங்களே! இன்னைக்கும் அவங்களுக்கு நீதி கிடைக்கல. அந்த இறந்தவங்க ஒய்ஃப் அவங்க ஃபேமிலிக்குலாம் இன்னைக்குமே அவங்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்கல. பாடலாம்ல ஏன் அவங்கள பத்தி? அ எவ்வளவு ட்ராஜடி நடக்குது தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு. ஏதாவது பாடுறாரு. வந்துட்டாரப்பா. டும்மு டும்மு தாவேக்கா உஷாரு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அவை டென்ஷன் ஆகுறாங்கனாலே நீங்க முக்கியமான இடத்துல இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். என்னங்க? அதிமுக உஷாருன்னு கூட அவைங்க பாடுறதில்ல. உங்களுக்கு புரியுதா? நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக உஷாருன்னும் பாடுறதில்ல. என்னங்க? வேற எந்த கட்சியும் பாடுறதில்ல. என்ன பாமக உஷாருன்னு பாடலாம்ல? எதுவுமே பாடுறதில்ல பாருங்க. தாவேக உஷாருன்னு இருக்கும். அதுலயே நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு கட்சியா மாறிட்டீங்க அப்டின்ட்டு. அப்படிதாங்க இருக்கும். அரசியல் அறிவு உங்க பெரிய கரைச்சு குடிக்க வேண்டியலாம் அவசியம் இல்ல. ஆமா கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்குவாங்க. இப்ப என்ன? என்கிட்ட இருந்து தானே ஓட்டு வாங்குற நீயி? ஒரு ஓட்டுக்கு வர்றேல்ல. ஏப்பா உனக்கு அரசியல் அறிவு பெருசா இல்ல. ஓட்டு போடாதன்னு சொல்லிரு பாப்போம். இளைஞர் எல்லாத்துட்டயும் சொல்லிரு. நீ 4 புக் படிச்சா தான்ப்பா ஓட்டு போடணும் சொல்லிரு பாப்போம். அப்படிலாம் இல்லல்ல.
18 வயசு வந்துச்சுனாலே அவனுக்கு ஓட்டு போடுற உரிமை இருக்குல்ல. அப்போ அவனுக்கு வந்து இப்போ பெருசா புக் படிக்கணும்னு இல்ல. நாட்டு நிலவரம் தெரிஞ்சு அவன் ஓட்டு போட்டாலே போதுங்கிறது தானே அரசியலமைப்பு சட்டம் வந்து அதுக்கு தானே 18 வயசு வச்சிருக்குது. அதனால பசங்க கண்ண மூடிட்டு போடுவானுங்க. சிக்கு சிக்குன்னு போடுவானுங்க. உடைட்டுங்க, எல்லாம் உடைட்டுங்க. இவங்க கட்டி வச்சிருக்கிற இந்த வோட் பேங்க் எல்லாம் எல்லா பெரிய கட்சியோட வோட் பேங்க்கும் உடையணுங்க. அது ரொம்ப முக்கியங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இவனுக்கு வந்து காலங்காலமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசு ஊழியரு, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அல்வா குடுத்துங்க. நல்லா இருட்டுக்கடை அல்வாவா குடுத்து, ஒரு செக்ஷன் செக்ஷனா இவங்க எனக்கு, அவங்க உனக்கு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு, அந்த வோட் பேங்க்க வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டங்க. எல்லாம் உடையணுங்க. பயம் வரணுங்க எவனுக்குமே. ஆஹா! காசு செலவு பண்ணா நம்ம ஜெயிப்போமா, ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியலையே! அப்படிங்கிற பயம் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் வரணுங்க. ப்ரோ இல்ல வார் பிகின் யாஹ்! போட்டிருக்கீங்க. என்ன என்னாச்சு? அலெக்ஸு? வார் பிகின் என்னாச்சு? இல்ல அதான். இல்ல. அதான். இது கிட்டத்தட்ட ஆரம்பிச்சிருச்சு போல. நைட்டு அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானா? ஆமாமா. இன்டர்நேஷனல் பார்டர்ல பாகிஸ்தான் வயலேட் பண்ணிடுச்சு. ஓ இப்ப அங்க ஆமாமா. இப்ப அங்க ஃபயரிங் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் கூப்பிட்டு யுஎன்ல சொல்லிட்டாங்க போல. இந்தியா வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்குது போல. இது மாரி ரிட்டாலியேஷன் கண்டிப்பா பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லி யுஎன்ல இருந்து ஏதோ அறிக்கை வந்திருக்குது. ஆமா. யுஎன்ல இருந்து தான் நினைக்கிறேன். ரொம்ப கவலை அளிக்கிறது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்ட்டு. மோடி இன்னைக்கு நியூஸ்ல ஏஜென்சில சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஃப்ரீ ஹேண்ட் குடுத்துட்டாரு போல ஆர்மிக்கு. நீங்க என்ன வேணா முடிவெடுங்க. நான் உங்கள கம்ப்ளீட்டா நம்புறேன். இத வந்து க்ளோஸ் பண்றதுக்கு வந்து என்ன வேணா பண்ணுங்க. நான் உங்க பின்னாடி நிக்கிறேன்னு ஃப்ரீ ஹேண்ட் குடுத்துட்டாரு போல. ஸோ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வகுத்துட்டாங்க. வகுத்து இன்டர்நேஷனல் ஃபாரம்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ள வராங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ரியல் டைம் வார் ட்ராக் பண்ணி பாருங்களேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்டரி கார்கோ பிளேன்ஸ் நகர்றதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரும் வார் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இவனுங்க துருக்கியிலேருந்து கொண்டு வந்து பாகிஸ்தான்ல இறக்கியிருக்கானுங்க 2 கார்கோ பிளேனு. ஆ வார் இது அ ஏதோ உள்ள கொண்டு வந்திருக்கானுங்க மிலிட்டரி எக்யூப்மென்ட் தான். நமக்கு யுஎஸ்லேருந்து பிளேன் வந்து உள்ள இறங்கியிருக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. ஆனா உள்ள இறங்கியிருக்குது. ஏதோ ஒரு சப்போர்ட் நமக்கு அங்கிருந்து ஏதோ ஒரு எக்யூப்மென்ட் சப்போர்ட் ஏதோ வருது. அண்ட் இன்னொன்னு இனியெல்லாம் பிரதர் வார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய மாரி இந்த மலை ஏறிட்டு, துப்பாக்கி எடுத்துட்டு, அந்த வார்லாம் முடிஞ்சுதுங்க. அதுக்கு சாட்சி வந்து இப்போ இன்னைக்கு நடக்கிற ரஷ்யா, உக்ரைன் வாருங்க. ரஷ்யா, உக்ரைன் வார்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த போர் இந்த நடந்து போய் பீரங்கியோட அதெல்லாம் பழைய டெக்னிக்ங்க அதெல்லாம். அம்பாஸ்டர் கார் மாரி. இன்னைக்கெல்லாம் 2டே விஷயம் தான் வார்ல உதவுது. 1 மிசைல்ஸுங்க, 2வது ட்ரோன்ஸ். அந்த எஃபிவி ட்ரோன்னு சொல்லுவாங்க. எஃபிவி ட்ரோன்ல வந்து பூரா பாம் கட்டி விட்டுறானுங்க. அது சர்ச் பண்ணி அடிக்குதுங்க சோல்ஜர்கள. அந்த ட்ரோன் எவன்கிட்ட வந்து அது ரொம்ப மாடர்னா கேப்பபிளா இருக்கோ, அத பொறுத்து தான் அந்த வாரு. அதே மாரி மிசைல்ஸ் நாம எவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லா இருக்கிறோமோ, அதுவும் இந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாம் நம்மகிட்ட பிரம்மோஸ் இருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ அது எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்குதோ, அந்த சைடு தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாரி வருதுங்க. அவனுக்கு பாகிஸ்தான் இப்பவே ஒண்ணுமில்லாம தான் சும்மா உட்காந்துட்டுருக்கானுங்க குத்த வச்சு. அவனுங்க எவனோ ஒரு மிலிட்டரி சேனல் கம்முன்னு இருக்காம, திமிரு தானுங்க. பண்ணது அவனுங்க தான். அதெல்லாம் டவுட்டே வேணாம் உங்களுக்கு. அதெல்லாம் சும்மா இவனுங்க உட்காந்து டீ ஆத்துவானுங்க. அதெல்லாம் பாகிஸ்தான் செய்யவில்லைன்னு. அதெல்லாம் ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. அந்த நாய் தான் பண்ணியிருக்குதுங்க. அ உள்ள வந்து ரொம்ப ரொம்ப கேஷுவலா பாவங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், நீ தான் பெரிய தீவிரவாதி இல்ல. போடா! உனக்கு தான்டா ஆர்மி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. போய் ஆர்மியோட சண்ட போடு. அவங்க அதுக்கு தான் நின்னுட்டுருக்காங்க. ஏன் தைரியமான ஆளாச்சே. துப்பாக்கி எடுத்துட்டு போ. உள்ள ஆர்மி கேம்ப் போ. ஏன்டா ஒண்ணுமில்ல டூரிஸ்ட் அவன் பாவம். ஏதோ பாவம். அவன போய் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி என்ன அவனுங்கள விட ஒரு கோலத்தனமான ஆளு யார் இருக்க முடியுங்க? அவனுங்கலாம் மொத்தமா கூண்டோட அழிக்காம நீங்க இது நிக்கவே நிக்காதுங்க. அது இன்னுமே இன்டெல்ல வந்து இன்னைக்கு பாருங்க 48 டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் காஷ்மீர்ல க்ளோஸ்ங்க. அவன் ஓரளவுக்கு இப்பதாங்க வருமானம் வர ஆரம்பிச்சது அவங்க பாவம். ஒரு 5, 6 வருஷமா தான் அவங்களுக்கு வருமானம் வந்து இந்த செல் டவர் பிளாக்லாம் இல்லாம ஓரளவுக்கு பாவம் அந்த மக்கள் நல்லா இருக்கிறாங்க. ஓரளவுக்கு இருக்கிறாங்க. திருப்பி க்ளோஸ். கம்ப்ளீட் டூரிஸ்ட் ஸ்பாட் க்ளோஸ்ங்க. ஏன்னா இன்னும் டெரர் அட்டாக்ஸ் வந்தாலும் வரும் அப்படின்னு பயந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ப்ளோன் வார் ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஆரம்பிக்கும். அடிக்காம விட மாட்டேன். பஞ்சாயத்து வரும். பஞ்சாயத்து வராம இது நிக்காதுங்க. இந்த தடவ நிக்காது. ஏன்னா இது இது வோட் பாலிடிக்ஸ்ன்னு நான் சொல்ல முடியாதுங்க. எனக்கு பிஜேபியோட ஒரு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனா இந்த இஷ்யூவ பொறுத்தவரைக்கும் இது வோட் பாலிடிக்ஸ்ன்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா, இது நடந்த டைம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே அவங்க பிளான் பண்ணது. இவங்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் ஸ்கெட்ச் போட்ட மாரி எனக்கு தெரியல. ஸோ
ஒட்டும் மனசாட்சியே இல்லாம அடிக்கணுங்க, வேற வழியே கிடையாது. அடிச்சாதான் கம்முன்னு இருப்பானுங்க. வார் கண்டிப்பா உண்டு. நடக்குது. லைன் ஆஃப் கண்ட்ரோல் இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்ப நடந்துட்டு இருக்கு. பார்ப்போம் எங்க முடியுது. இல்ல ரொம்ப ரொம்ப சிரமம் பிரதர். வாருங்கிறது ஒரு கொடூரமானதுங்க. எல்லாரையும் மிருகமாக்குங்க. அந்த போருங்கிறது மனிதர்களை மிருகமாக்கிருங்க. அது எந்த நாட்டுல நடந்தாலும் சரிங்க. அவன் ஒரு பாயிண்ட்ல மிருகமாகிருவானுங்க. அவனுக்குள்ள இருக்கிற மிருகத்த தட்டி எழுப்புறது தான் போருங்க. ரொம்ப டேஞ்சரானது தான். ஏன்னா 2மே நியூக்ளியர் கண்ட்ரீஸ். நியூக்ளியர் வார்ஹெட் இருக்கிற கண்ட்ரீஸ்ங்க. அதுதான் ரொம்ப டேஞ்சரானதுங்க. எடுத்து ஒண்ண உள்ள இறக்குனானுங்கன்னா முடிஞ்சதுங்க. அது ரொம்ப அது பேசி தீர்க்கலான்னு பார்த்தா முடியல. அதனால தான் சொல்லிட்டு அடிக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவ ஆக்ஷன் எடுக்கலைன்னா மதிக்க மாட்டாய்ங்க. இவன் சைனாக்காரனும் சும்மா இல்லைங்க. இவனுங்க சாதாரண ஆட்கள். இவனுங்க தான் பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு வந்து ட்ரம்ப் போட்டு செக் வச்சு விட்டான் கம்ப்ளீட்டா. சைனாக்கு வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மையா அந்த டரிஃப் போட்டுங்க அவனுங்களுக்கு பிசினஸ் அடிங்க. சரியான அடி. செம கோவத்துல இருக்கிறானுங்க. அதனால ஏதோ ஒரு சண்டை கிட்ட ஏதோ கொலப்படி பண்ணா தான் அவனுங்களுக்கு வண்டி ஓடுங்க. அவனுங்களை மட்டும் சாதாரணமா நம்ம நினைச்சிடவே கூடாதுங்க. சைனீஸ் மக்கள் அது கிடையாதுங்க. சைனீஸ் மக்கள் ரொம்ப இன்னசென்ட். ஆனா அந்த சைனா இப்ப நம்மதுலயே இந்தியாலயே ஒரு ஈவில் ஒரு குரூப் இருக்குல்ல, அந்த மாதிரி சைனால ஒரு ஈவில் குரூப் ஒன்று இருக்குது. அவனுங்க தான் இந்த படு வேலை பாக்குறதுங்க. அவனுக்கு உறுதியா அவனுக்கு பாருங்க நைஸா கொண்டு போயிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க. அந்த டேங்கிங் எல்லாமே சைனா கொடுத்ததுதான். இப்போ ஏதோ வந்துட்டு இருக்கு. பழைய ராட்டை ஒன்று எடுத்துட்டு வந்துருக்கிறான். ஆனா பாகிஸ்தான் அவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவனுக்கு எக்கானமிக்கலா கிரிப்பிள்டுங்க அவனுங்க. நமக்கெல்லாம் அவன் மேட்சே ஆக மாட்டான். இவனுங்க யாராவது போய் ஹெல்ப் பண்ணா ஒழிய பாகிஸ்தான் தனியா நின்று அடிக்கிற அளவுக்குலாம் அவனுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அவங்ககிட்ட. அவன்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே ஓரளவுக்கு இருந்தானுங்க. இந்த 15 வருஷத்துல அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. ஜீரோக்கு வந்துட்டானுங்க அவனுங்க. எதை வச்சு அடிப்பானுங்க? இல்ல கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம இருக்காங்கல்ல ப்ரோ. அது பிரதர் நம்ம அதுவும் போக பிரதர் நாம இந்த இடம் தெரியும் பிரதர். இந்தியாவோட மிலிட்டரி மைட் என்னன்னு கண்டிப்பா தெரியும். இன்னொன்னு பிரதர், நம்ம யங்ஸ்டர்ஸ் நாடுன்னு வந்துட்டா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அது உங்களுக்கு புரியாதுங்க. அது நிறைய பேர்த்துக்கு புரியாதுங்க. நம்ம நேஷனலிசம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நாடு நாட்டு மேல வச்சுட்டான் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து எல்லாம் மதம் கீதம் ஊர் எல்லாம் மறந்துடுவாங்க. உள்ள இறங்கிடும். நம்ம மிகப்பெரிய யூத் ஃபோர்ஸ் இருக்கிற ஒரு நேஷனுங்க நம்ம. அதனால நான் மேட்சே பண்ண முடியாது. பழைய கண்ணை கொடுத்தாலும் அதுல 10 பேர் சுட்டு வந்துருவான் பையன். பிராக்டிஸ் எல்லாம் அடிப்பானுங்க பசங்க. அந்த அளவுக்கு பசங்க எல்லாம் உள்ள இருக்காங்க நம்ம நாட்டுல. அதனால நம்மள ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றானுங்க. இவங்களை அடிக்கிற அடியில தான் இந்த பங்களாதேஷ் கம்முன்னு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேங்க. சரியான ஜம்புங்க இவனுங்க. பாத்தீங்கன்னா இவனுங்களே சும்மா கொண்டிருக்கானுங்க. இப்போ அந்த பங்களாதேஷ் ஐடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் நாங்க உங்க கூட இருக்கோம்னு. அதாவது ஹிஸ்டரியில பாகிஸ்தான் போட்டு பொலன்னு பொழந்துதான் நாம தான் வந்து அவனுங்களுக்கு காப்பாத்தி விட்டோம். பங்களாதேஷ்ங்கிற ஒன்ன காப்பாத்தி விட்டதே அந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படி இருந்தது தானே. நாம தான் காப்பாத்தி விட்டோம். இப்ப இவனுங்க அவனு கூட ஜாயின் பண்றானு நம்ம. அறிவு பாருங்க எவ்வளவு பெரிய அறிவு இருக்குன்னு பாருங்க. நம்மள அடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட அனுப்ப போடுவோன்ட்டு. ஸோ இவனுக்கு அடிக்கிற அடியில பங்களாதேஷ் வந்து வாயை மூடிட்டு இருப்பானுன்னு நினைக்கிறேன். பெரிய தலைவலி தான் பிரதர். தலைவலி தான். இந்த தலைவலி இதோட முடிச்சு விடுவானுங்க. சண்டை போட்டு ஏதோ ஒன்று வரட்டுங்க. ஒரு ரிசல்ட் வரும். ஏதோ ஒன்று வரும். இல்லை இறங்க வேண்டியதான். நானு அலெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு போக வேண்டியதான். பார்டருக்கு. ஆமா டிராஃப்ட் பண்ணுவாங்க அலெக்ஸ். ஆள் பத்தலைன்னா எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் போயே ஆகணும். நான்லாம் போயிருவேன். இங்க இருக்கிறதுக்கு அங்க போயிடலாம் ஜாலியா. எனக்கு பதிலா விக்னேஷ் ப்ரோ போவார். நான் இந்த செந்தில் மாதிரி போய் காதை கடிக்க வேண்டியதுதான். எனக்கு எக்யூப்மெண்ட்லாம் வேண்டாங்க நீங்க வச்சுக்கிட்டு நேரா உள்ள இறங்கிடுவேன் நல்லா. ஒரே இதை பத்தி பேசுறதே வந்து தப்புனே கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் படி. என்ன தப்பியா? நம்ம நாட்டை விட்டு கொடுத்தா பேசுறான். நம்ம நாட்டுக்காண்டி பேசுறான். நோட்டீஸே கொடுத்துருக்கான் இதை பத்தி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. அப்படியா? ஆமா 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 ஆமா. அப்ப எதை பத்தி பேசலாம்? நம்ம எதை பத்தியும் பேசக்கூடாது. குச்சி ஐஸ், குருவி ரொட்டி, இவனுக்கு என்ன காத்து சுவாசிக்கிறது ஒரு மூக்குலதான் விடணும் அப்படின்னா அப்ப ஒரு மூக்கு டேப் போட்டு ஒரு மூக்கு இழுத்துட்டு இருக்கிறதுங்களா? ஏடா எல்லா அக்கறமும் அரசியல்வாதி பண்றானு ஏன் அவனுக்கெல்லாம் போய் ரெஸ்ட்ரிக்ஷன் போட?
பொது மினிஸ்ட்ரி ஜனங்களுக்கு ஆஃப் ஆ? மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்ல இருந்து ஒரு நோட்டீஸே கொடுத்தோம், ப்ரெஸ் ரிலீஸ் மாதிரி. ஓ யாருமே இதை பத்தி பேசுறதோ. இது போற பத்தி பேசக்கூடாதா? ஆமா ஆமா ஆமா. ஏன் அவன் வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையும் அஃபெக்ட் பண்ண போகுது. நாளைக்கு வந்து எக்கனாமி சரியும். அதுக்கெல்லாம் என்ன கவர்மெண்ட் வந்து என்ன ஆளுக்கு வந்து 1,00,000 தர போறானுங்களா? இல்ல இல்ல நான் கேட்கறேன். இல்ல கஷ்டப்பட்டா எல்லாம் பிரிச்சு தர்றீங்களா? இல்ல அமைச்சருக்கு பூரா வந்து பாத்தீங்கன்னா உங்க அடிச்ச சொத்தை பூரா எல்லாம் பிரிச்சு தர போறீங்களா மக்களுக்கு? என்னன்னு ஏன் நாடு அது வந்து அஃபிஷியல் சேனல்ஸா இருக்கிற பட்சத்துல சேனல்ஸோட ப்ராட்காஸ்டிங் லைசன்ஸையும் நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம், டிஜிட்டல் அசட்ஸையும் நாங்கள் டெர்மினேட் பண்ணிடுவோம்னு போட்டிருக்கோம். ஓ என்ன பேசக்கூடாதாமா? இவங்க வேணா வாசிக்கிறேன், என்கிட்ட அந்த டாக்குமெண்ட் இருக்கு. அடேங்கப்பா. என்ன To பேசக்கூடாதுன்னு all நமக்கு media தெரியும். channels, advisory to all media channels to refrain from showing live coverage of defense operations and movement of security forces in the interest of national security. All media platforms, news agencies, and social media users are advised to exercise utmost responsibility and adhere strictly to existing laws and regulations while reporting on matters concerning defense and other security-related operations. இல்ல அது ஓகே. அது Specifically, no real-time coverage, dissemination of visuals, or reporting based on sources-based information related to defense operations or movement should be undertaken. Premature disclosure or sensitive information may inadvertently assist hostile elements and endanger operational effectiveness and the safety of personnel. இல்ல அது உண்மைதான். இல்ல இது ரொம்ப சென்சிபிளான ஸ்டேட்மெண்ட். இப்ப நீ சொன்னதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசப்படுது. என்னன்னா அவன் கரெக்டா தான் சொல்றான். இப்ப இதுலயே வந்து பேசக்கூடாதுன்றத போட்டிருக்கானே. இப்ப நீங்க இப்ப அவன் அபிஷியலா வந்து இந்த வாரிசுன்னு சொல்றது இல்ல நண்பா, அவன் என்ன போட்டிருக்கான்னா கரெக்டா தான் போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னா சென்சிட்டிவான நம்ம நாட்டை பத்தியான இன்ஃபர்மேஷனை அவனுக்கு ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம இங்கிருந்து ஏன் இதை போடுறது வந்து ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா இந்த மும்பை தாக்குதல் நடக்கிறப்போ அவனுக்கு வந்து CNN பார்த்து தான் அவனுக்கு வந்து தீவிரவாதிகள் வந்து உள்ள ஆபரேட் பண்ணானுங்களே. ஆமாமா, நீ CNN நியூஸ் 18 பார்த்து லைவ் கவரேஜ் தாண்டி நம்ம இப்போ உதாரணத்துக்கு அவன் அபிஷியலா நம்ம வந்து போருக்கு போறோம்ன்றது சொல்றதுக்கு முன்னாடி ஓகே நீங்க வந்து அதுல போருக்கு போறாங்கன்றது நீங்க போட்டுட்டீங்கனாலுமே அது வந்து ஏன்னா ஒரு 5-6 யூடியூப் சேனல்ல தூக்கிருக்கான் நார்த்ல. ஓகே இந்த மாதிரி ஓகே அதாவது அவன் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி போட்டதுனால ஓகே இந்த மாதிரி ஃபிளைட்ஸ் எல்லாம் புதுசா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி போட்டதுனால படிச்சுட்டு கம்முன்னு இருந்துக்கணும். ஆமா, அதை பேஸ் பண்ணி நான் சொன்னேன். ஐயோ, இந்த மதங்கௌரி வேற கம்முன்னு இருக்க மாட்டானே. அப்ப நான் சேனலுக்கு எல்லாம் தூக்கிட போறாங்க. அதான் சேனல்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணுவானுங்க. ஆமா நீங்க சொன்னதுக்கு பின்னணி தான் பிரசாந்த் ப்ரோ. நீங்க அந்த 26/11ல நேரில் அவங்க தீவிரவாதிங்க உள்ளார என்ன செஞ்சிட்டு இருந்தாங்கன்னு வந்து ஆமா, இவனுங்க தானே தாஜ் ஹோட்டலுக்கு வெளியில நின்று கேமரா பிடிச்சிட்டு இருந்தானுங்களே. அதுக்கு எதிராக பர்காத் தத்தும் ஒரு கேஸ் போட்டாங்க. நான் அந்த மாதிரி எந்த நேரலையும் காமிக்கல, தீவிரவாதியோட மூவ்மெண்ட்டோ இல்ல NSGயோட மூவ்மெண்ட் காட்டல அப்படின்னு சொல்லி அவங்க மான நஷ்ட வழக்கு போட்டாங்க. ஒருத்தர் வந்து பிளாக் பண்ணாரு, இந்த மாதிரி நேரல CNN காமிச்சாங்க ஓபராய் பில்டிங்குள்ளார என்ன நண்பா நான் பார்த்தேன் நண்பா. நான் 2008 கால் சென்டர் வேலையே அதுதான். CNN எல்லாம் அப்பதான் புதுசு, அப்பதான் உள்ள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம லைவ் கவரேஜ் இவனுக்கு வெளியிலே தான் நின்று இருந்தானுங்க எல்லாருமே. இந்த ராஜீவ் சாய் இவனுக்கு எல்லாம் பூரா வெளியிலே தான் நின்று இருந்தானுங்க. நின்றுட்டு ஜூம் பண்ணிட்டே தான் இருந்தானுங்க. உள்ள எந்த ஃப்ளோரு என்ன எல்லாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. இவனுங்க நாள் பூரா தான் வேலை இவனுக்கு. அவன் உள்ளுக்கு வந்து டிவி பார்த்துட்டு மெதுவா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு இருந்திருக்கிறான். இல்லை, அதெல்லாம் ரொம்ப சென்சிபிளான ஸ்டேட்மெண்ட் தான். இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரியல் டைம்லாம் நம்ம சொல்லவே கூடாது. கரெக்ட் தான், அதெல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா இவ்வளவு பெரிய போர் என்ன இது எனிதிங் இஸ் சென்சிட்டிவ். ஏன்னா அவனுக்கு எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி எடுப்பானுங்க. அது பாகிஸ்தான்காரன் எடுக்கிறானா இல்லையா, சீனாக்காரன் எடுத்துக்குவான். எடுத்து அந்த பக்கம் பாஸ் பண்ணுவானுங்க. அதான் இங்கேயும் இது இருக்குதாமா அப்படின்ட்டு. பட் ஒன்னு சொல்றேன் நண்பா, நம்மளை எல்லாம் அவனுக்கு நல்லா அசிச்சு கூட பார்க்க முடியாது. நம்மளை தொட்டுட்டு அப்புறம் பாரு அவனுக்கு என்ன ஆவறானுன்னு பேசிட்டீங்களான்னு தெரியல. டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தீங்களா? ஐயோ ஆமா நண்பா, ரொம்ப அட்டகாசமான படம் ஜெயசூர்யா. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப செகண்ட் ஹாஃப் ஐயோ சான்ஸே இல்லை. நல்ல ரைட்டிங். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலிங். ஜெயசூர்யா அவன் வந்து நம்ம டீம்ல வேலை செஞ்ச பையன் ஜெயசூர்யா. அப்படியானே? அவனுக்கு முதல் சம்பளம் கொடுத்தது நான் தான். சூப்பர்ண்ணே. அதாவது இந்த தமிழ் சினிமா ரிவ்யூல யூடியூப் சேனல்ல இருந்த பையன். நம்ம இன்டர்வியூ எல்லாம் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கான். வாவ்,
சூப்பர். இன்டர்வியூக்கெல்லாம் அவன் தான் கேமரா செட் பண்ணுவான். ஓ ஆமா. அந்த கதை எனக்கு செம. ரொம்ப நாள் முன்னாடியே சொன்ன. ரொம்ப நல்ல பையன், அட்டகாசமான பையன், பயங்கர முயற்சி பண்ணுவான். எனக்கு அவன் ஜெயிச்சது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இது நம்ம சந்தோஷம். நம்ம இவெல்லாம் இருப்பான்ல அவங்களுக்கும் முன்னாடியே சொல்றீங்களா? நம்ம இந்த பிரசாந்த் பெருனது ஒரு தீபக்கு இந்த இப்போ இன்னொருத்த வருவான் பாரு, தீபக்னு வருவான். அவன் அநேகமா இன்னொரு வருஷத்துல படம் எடுத்துருவான். இது ஓகே ஒரு குரூப்பே இருக்கு ஜெயசூர்யா. பிரசாந்த்னு ஒருத்தர், இன்னொரு பிரசாந்த் ஒருத்தர் இருந்தான். நம்ம பிரசாந்த் இல்ல, இன்னொரு பிரசாந்த் இல்லண்ணே. இருந்தான். இன்னொருத்தன் நம்ம லண்டன்ல கூட போய் செட்டில் ஆயிட்டானே, அந்த கேமராமேன் ஒரு பையன். ஆமாமா, அவன் பிரவீன். பிரவீனா பிரவீன் அபிகே அந்த குரூப் ஒண்ணு. ஓகே. எனக்கு மொத்தம் ஒரு 40 பசங்க இருக்கானுங்க ஜெயசூர்யா. ஐயோ சூப்பர்ண்ணே. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு பிரசாந்த் வந்து பாத்தீங்கன்னா ஓமி பிரசாந்த் இருப்பான். ஓகே. அவன் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்தான். ஓகே. அவன் தான் அட்லிக்கு இப்ப எல்லாமே பாத்துக்கிறது அவன் தான். ஓ நைஸ் நைஸ். எல்லாமே சார். அது பசங்க அது சரி, நான் உருவாக்கி விட்டேன்னா என்ன அது அப்படி சொன்னா வாய் அழுகிரும். அவனுங்க வந்து அவனுங்களோட ஃபியூச்சர் ஸ்கெட்ச் பண்ணிட்டானுங்க ஜெயசூர்யா. சூப்பர். இப்போ இவன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அவனுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்றதுக்கு நான் ரொம்ப 2 வருஷம் யார்கிட்டயோ கெஞ்சி பார்த்தோம். பட் அவன் தான் வழி கண்டுபிடிச்சான். அவன் தான் வழி கண்டுபிடிச்சு இதை வந்து அவன் தான் காயின் பண்ணான். ஆனா இந்த படமேன தளபதி நடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஆனா அதுக்குரிய மொமெண்ட்லாம் நீங்க அந்த கமர்ஷியலா டான்ஸ் ஸ்டைல்லாம் இல்ல. ஆனா ஒரு சிம்பிளா ஒரு பியூட்டிஃபுல்லான படம். சூப்பரா இருந்திருக்கும். இப்ப இருக்கிற கெட்டப்ல அவர் அப்படியே நடிக்கலாம். கடைசியில வந்து அந்த ஓப்பன் ஆகி எல்லாருமே அந்த ஸ்பாயிலர்ஸ்ல வரும்ல. சோ அந்த கடைசி கிளைமேக்ஸ்லாம் இவருக்குன்னு இப்ப இருக்க சினாரியோக்கு ரொம்ப ஒரு இது அவ்வளவு பெரிய ஒரு சீரியஸான இஷ்யூ. ஆனா அது எவ்வளவு சிம்பிளா ஒரு பிளாட்குள்ள கொண்டு வந்து மக்களோட அன்பை காமிச்சு வெளில வரும்போது ஹார்ட் அப்படி நிறைஞ்சு வருது ஜெயசூர்யா. அது அது வந்து ஒருத்தன் வந்து உண்மையாலுமே அவன் அப்படியே இருந்தாதான் அப்படி ஒரு இவன் அயோத்தி படம் அதை விட சூப்பரா இருக்கும். அது ஒரு ஜானரான ஒரு பயங்கரமான படமா இருக்கும். இல்ல இது அயோத்தியோட 10% ஜாஸ்தியா இருக்குங்க. ஓகே ஓகே, நீங்க நம்பி போலாம். நான் இது வந்து சும்மா ஒரு ப்ரொமோஷனுக்கோ வேற எதுக்குமே பேசலைங்க. நான் ரொம்ப ஹார்ட்ல இருந்து சொல்றேன். நீங்க பார்த்துட்டு ஒரு மினிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு மாதிரி நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு மாதிரி ஹியூமனிட்டி மேலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துருவாங்க. உள்ள வந்து சண்டை கிண்டை எதுவுமே இல்லைங்க. நோ ஃபைட் சீக்வன்ஸ், நோ பிளட்டுங்க, நோ துப்பாக்கி, நோ பீரங்கி, எதுவும் கிடையாதுங்க. நோ கத்தி கபடா, எதுவும் கிடையாதுங்க. பியூர் ஸ்டோரி டெல்லிங், பியூர் கேரக்டரைசேஷன்ஸுங்க. அதில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருப்பான், பிச்சிருப்பான். போய் பாருங்க. காமெடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவனை ஒரு 10 நிமிஷம் பிடிக்காது, அதுக்கப்புறம் பிச்சிருப்பான். நீங்க எல்லாமே புது பசங்க. சசிகுமார் அண்ணன் சிம்ரனை தவிர எல்லாருமே புது பசங்க. அவங்கள வச்சுட்டு நீங்க இந்த ஒரு கதைய ஒரு 2 மணி நேரம் உங்களை அங்க இங்க நகர விடாம ஒருத்தன் என்கேஜ் பண்றான்னா அது அவன் மொத படங்க அந்த பையனுது. அப்போ ஃபர்ஸ்ட் படம். சோ இல்ல நம்ம தோலான ஒரு படம் இருக்குல்லண்ணே. ஆமா ஆமா. இப்போ அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸா போனே அடுத்த நிமிஷம் ஜாலியா மாறிடும். சீரியஸா போகும் ஜாலியா மாறிடும். அந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப நாள் வரல இல்லையா? ஆமா, ரொம்ப நாள் வரல. நீங்க டிராகன் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அந்த படம் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் மீட்ரு, அந்த கிராஃப்லாம் இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா பாவம்ல அப்படின்னு நமக்கு தோன்றப்ப அவங்களே வச்சு ஜோக் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு ஜெயசூர்யா, நீங்க அந்த படம் எடுத்திருக்க சப்ஜெக்ட் எடுங்களேன், ரொம்ப சென்சிட்டிவ். நீங்க வந்து ஒரு 5% ஏதாவது தப்பா போர்ட்ரே பண்ணா படமே காலி ஆயிடும். உண்மை. நீங்க புதைச்சிருவானுங்க உங்களை, அவ்வளவு பேட் நேம் ஆகி போயிடும். ஆனா அந்த சென்சிட்டிவ் சப்ஜெக்டை இப்படி மக்கள் ஃப்ரெண்ட்லியா, அது எப்படி, அது உண்மையா சொல்றேன், பெரிய ஞானம் வேணுங்க. உங்களுக்கு வந்து சினிமா ஞானம் இல்லைன்னா அது வராது. அந்த பையனுக்கு அது வந்துருச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இங்கிருந்து இந்த டெக்கேடோட படமா இருக்கலாம். அது ரொம்ப அதோட சைஸ்க்கு நான் சொல்றேன். அதோட சைஸ்க்கு நான் இப்போ கோர்ட் விசஸ் நோபடி பார்த்தேன், நானியோட ப்ரொடக்ஷன். இந்த டெக்கேடோட ஒரு படம், டவுட்டே இல்லை. நீங்க பாக்கலைன்னா பாருங்க. ஐ திங்க் அமேசான்லயா ஜெயசூர்யா? அமேசான்ல தானே? நான் பார்க்கல ஒன்றும். ஆமா, கோர்ட் விசஸ் நோபடி. எல்லாருமே ஒரு தடவையாவது பாருங்க. நானியோட ப்ரொடக்ஷனு, சிம்பிள் காஸ்ட் தாங்க, காஸ்ட் அண்ட் க்ரூ. நீங்க உங்களுக்கு லாங்குவேஜ் எல்லாம் பேரியர்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க தெலுங்குல பார்க்கறனா தெலுங்குல பார்க்கலாம், தமிழ்ல இருக்குன்னு நினைக்க தமிழ்ல பார்க்கலாம்.
நீங்க பார்த்து முடிக்கிறப்ப ஒரு அழுகாட்சி வந்து மனசு நிறைஞ்சுதான் நீங்க வெளில வருவீங்க. ம், அதே ஃபீலிங்க எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து விட்டுச்சுங்க. ம், ம். ரொம்ப ஜென்யூனா உங்களை எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு படம் எடுத்திருக்கான். தயவு செய்து நீங்க சி ஏன்னா இவங்க இந்த செட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ் தாங்க நாளைக்கு வந்து ஒரு கார்த்திக் சுப்பராஜா, ஒரு லோகேஷ் கனகராஜா மாறுவாங்க. நான் தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த பையன் டைரக்டர் பையன்கிட்ட முந்தா நேத்து பேசிட்டு இருந்தேன். நேத்து பேசிட்டு இருந்தேன். டே இந்த படம் ஜெயிச்சிரும். பட் உன் பொறுப்பு பெருசுடா. அதை யோசிச்சுக்க. நீ சம்பளம் வாங்குறது, நீ வளர்றது, நீ கார் வாங்குறது இல்லடா. நீ கரெக்டா ஒரு 3 பிளாக் பஸ்டர் குடிச்சிட்டீங்கன்னா ஒரு 20 அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்ககிட்ட இருந்து போய் டைரக்ட் பண்ணிடுவான்டா. புது பசங்க உருவாவாங்க. அதை மட்டும் மனசுல வச்சுட்டு பண்றா. இந்த ஒரு வெற்றி பத்தாதரா, இன்னும் 2 வெற்றி வேணும் அப்படின்னு. அவன் ரொம்ப கிரவுண்டடான பையன். எனக்கு நிச்சயமா தரேனா. செம படங்க. நீங்க பாருங்க. எல்லாரும் நம்பி போய் பாருங்க. உங்க ஃபேமிலியோட போங்க. ஏன்னா ஒரு இத்தனையோடு வல்காரிட்டி கூட கிடையாது படத்துக்குள்ள. ஒரு நேம் சேக்கு கூட ஒரு வல்காரிட்டி கிடையாதுங்க. ஒரு அனாவசியமான ஒரு வார்த்தையோ வசனமோ உள்ள வந்து படத்துக்குள்ள கிடையவே கிடையாதுங்க. ரெண்டு தடவையாவது அழுதுருவீங்க உறுதியா. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு தடவை நிச்சயமா அழுவீங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, உறுதியா அழுதுருவீங்க. நீங்க கிளைமேக்ஸ் அழுதுருவாங்கன்றத விட ஒரு 2-3 மொமெண்ட் எல்லாம் வெட்டி சிரிச்சிருவீங்க உங்களை அறியாமே. அந்த மாதிரி உங்களை வந்து மேக்ஸ் பீக் சோகத்துக்கு கொண்டு போய் சிரிப்பு வந்துடும். அது எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. அதான் ஒரு சீன்லாம் வந்து பீக் சோகம், ஐயோ அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தா டெமில்னு சிரிப்பு வந்துடும். சசிகுமார் எனக்கு தெரிஞ்ச அவரோட அனுபவத்துல எல்லா தவறையும் திருத்திட்டாரு அண்ணா வந்து இது மாதிரி இன்னொரு 2-3 படம் அவ்வளவுதான் அடிச்சு அவர் ஒரு லீக்கு போயிருவாரு எனக்கு தெரிஞ்சு. இது ப்ரொமோஷனாவே இருக்கட்டுமே, நல்ல படத்தை ப்ரொமோட் பண்றதா நம்ம வேலை. அவன் பெரிய லாடா. ஸோ நம்பி போய் பாருங்க. உண்மையாலுமே உங்களுக்கு இட் வில் பி ஒர்த் யுவர் டிக்கெட் மணி. ஒவ்வொரு ரூபாயும் நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் ஒர்த்தா இருக்கும். ஸோ நன்றி நண்பர்களே. தேங்க்யூ ஜெயசூர்யா. அலெக்ஸ் தேங்க்ஸ் நண்பா. நீங்க பேசிட்டு இருங்க. தேங்க்யூ ஆல். பை பை. அலெக்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? பாலிடிக்ஸ் இது ஜனநாயகன் வந்துட்டு ஏதோ கொடைக்கானல் ஷூட்டிங் போறதா சொல்லியிருந்தாங்க. எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க. இன்னைக்கு தான் எனக்கே தெரியும். அதுக்குள்ள வெளியே வந்துருச்சா நியூஸ்? இல்ல இதுல ஹைலைட் இல்ல நம்ம விஜய் ஃபேன்ஸ்ல ஒருத்தர் இருப்பான ஏதோ டிராக்கர் மாதிரி ஏதாவது தெரியும், அவன் வந்துட்டு சொல்றதுக்குள்ள டிஎல்ல போட்டாங்க. எதுல போட்டாங்க? டிஎம்ல சொல்லி. ஓகே ஓகே. நானே கேள்விப்பட்டேன் ரெக்கி போயிட்டு இருக்குன்னு. நான் எந்த அளவுக்குன்னு தெரியல. எந்த அளவுக்கு ரெக்கி போகுதுன்ற அளவுக்கு கேள்விப்பட்டேன். போட்டோம் பாப்போம் ப்ரோ. அந்த வார்லாம் சொல்றாங்க. தெரியலங்க அது எந்த அளவுக்கு இதுன்னு. இவனுங்க சுமூகமா தான் முடிக்க பார்ப்பானுங்க நம்ம கவர்மெண்ட். ஏதோ சுமூகமா முடிக்க பார்க்கணும். இல்லைன்னா அவனுங்க இதை வச்சு அரசியல் பண்ணி இல்ல வாரே நடக்காதுன்றத வைப்பு தான் இருந்தது. ஆனா பெரிய ஆச்சரியமா இருக்குது. நைட்டோட நைட்ட இல்ல அவனுங்க அப்படி பண்ணலாம் முடியாது. தெரியல என்னாலும் நடக்கும். நமக்கு என்ன நம்ம அதுல கருத்தும் சொல்ல முடியாது. அது உண்மைதான். நடக்கட்டும். தமிழ்நாடுக்கு எதுவும் பெருசா அஃபெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த அந்த மோட்டிவ்ல நான் சொல்லல தமிழ்நாடுக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகாது, அங்கிருந்து அஃபெக்ட் ஆனா என்ன எனக்கு என்ன அப்படி இல்லை. இப்போ நீங்க இதை வச்சு ஒரு செட் ஆஃப் பீப்புள் அரசியல் பண்றதுக்கு நம்ம தான் கிடைச்சோமான்ற மாதிரி இருக்கு. திடீர்னு சும்மா யோசிச்சேன் என்ன ஸ்பேஸ்க்கு. இன்னைக்கு இந்த ப்ரீமியர் பண்ணி அங்கே 2-3 பேர் பார்த்து கேட்டாங்க, ஏன் ஸ்பேஸுக்கே வர மாட்டீங்க அப்படின்னு. சும்மா இப்போ அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு ப்ரீமியர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஸ்பேஸ் போயிட்டு இருந்துச்சு. அதான் வந்தேன். நல்லா ஏதாவது வேற ஜனநாயகன் காப்பு தான் போலீஸோர்கள்லாம் லீக் பண்ணி விடுறாங்க. புரியல. ஜனநாயகன் தளபதி போலீஸர் எல்லாரும் தெரிய போறதுக்கு அப்புறம் பண்றாரு. அதான் இன்னும் தெரிஞ்ச விஷயம் தான். அதான் திரும்ப அதை சொன்னாருங்க.
வாய்ஸ் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது அலெக்ஸ். பிரேக் ஆகுது வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆமா அலெக்ஸ் ப்ரோ. ரொம்ப பேட், ரொம்ப பிரேக் ஆகுது. ஹலோ ஹலோ ரீகனெக்ட் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, கேட்கவே இல்லை. ரீகனெக்ட் பண்ணது பாருங்க. ஓகேதான். ஹலோ ஸ்பேஸ் கட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே பாருங்க, அது ஆர்கனைஸ்ட் ஸ்பேஸ் ஏதாவது பார்ப்போம். பை பை. வந்துட்டாரு. இப்ப வந்துட்டாரு.